காலை வேளையில உன்னை மனிதர்கள் சுற்றி நின்ற ஜனங்கள் ஒருவேளை மறந்து போயிருக்கலாம், உற்றார் உறவுகள் உங்களை மறந்து போயிருக்கலாம், இல்ல உங்களிடத்த நன்மையை அனுபவிச்சுட்டு உங்களை ஏளனமா பேசலாம். ஆண்டு சொல்றாரு, யார் எப்படியோ, ஆனா அந்த காலை வேளையில என் அன்பு உறவுகளே, இந்த சத்தத்தை கேட்கிறவங்களை பார்த்து ஆண்டு சொல்றாரு, இயேசுவால உங்களை, இயேசப்பா உங்களை ஒரு நாள் மறக்கிறவர் அல்ல, இயேசு சாமி உங்களை மறக்கிறவர் அல்ல, அதற்கு பதிலாக உங்களை அதிகமா நேசிக்கிறார். பாருங்க, இந்த காலை வேளையில இது போன்ற இடத்துல வந்து நின்று இந்த காலையில எதற்காக இந்த வார்த்தைகளை நாங்கள் பேசுகிறோம் என்றால், மனிதனுக்கு அநேக பிரச்சனைகள் உண்டு வாழ்க்கையில, அநேக போராட்டத்தின் மத்தியில தான் மனுஷன் வாழ்ந்து கொண்டிருக்கிறான். எப்படியாவது அதிலிருந்து நிம்மதியா வாழணும்னு நினைக்கும் பொழுதும் ஒருவேளை ஒரு நாள் நிம்மதியா இருக்க முடிகிறது, ஆனா அதே சந்தோஷம் தொடர்ந்து அவன் வாழ்க்கையில இருக்குதான்னு பார்த்தா நிச்சயமா கிடையாது. ஏதோ ஒரு பிரச்சனை மத்தியில அவன் நொறுக்கப்படுகிறான், அவன் ஒரு ஒடுக்கப்பட்டு போராட்டத்தின் மத்தியில் தான் வாழ்ந்து கொண்டு இருக்கிறாங்க. அதிகாலை வேளையில உங்களுக்கு நான் ஒரு நற்செய்தி நான் சொல்லுகிறேன். என்ன அப்படின்னா, மனுஷனை படைச்சவர் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து, படைத்தவருக்கு தெரியும் வாழ்க்கையில நம் வாழ்க்கையில என்னென்ன பிரச்சனை இருக்கிறது, அதற்கு எப்படிப்பட்ட விடுதலை கொடுக்க முடியும், அது எப்படி மனுஷனுக்குள்ள அந்த எடுத்து ஒரு நன்மைகளை செய்ய முடியும் என்று ஒருவர் உண்டு. அவர் ஒருவர் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. அவர் தான் இந்த காலை வேளையில வந்து இந்த பகுதியில் இருக்கிற உங்களுக்காக விசேஷித்த ஒரு நன்மையை உங்க வாழ்க்கையில செய்யணும்னு அவர் விரும்புகிறார். நான் உங்களுக்கு ஒரு காரியத்தை சொல்றேன் பாருங்க. இதுவரையில உங்க வாழ்க்கையில நடக்காது இருக்கிற, உங்க வாழ்க்கையில சந்தோஷத்தை பெற்றுக்கொள்ள முடியாதபடி அநேக இடர்களாக பிரச்சனையாக உங்க வாழ்க்கையில இருந்திருக்கலாம். ஆண்டவர் இந்த காலை வேளையில எல்லாவற்றையும் அவர் எடுத்துக்கொண்டு அவர் உங்களுக்கு நன்மை செய்கிறவரா இருக்கிறார். ஏசாயாவில் 43:13 ஒரு வசனம் இவ்விதமா சொல்லப்படுகிறது, உன் தேவனாய் இருக்கிற கர்த்தராகிய நான் உன் வலது கையை பிடித்து, உன்னை யாருமே உனக்கு உதவி செய்ய ஆட்கள் இல்லைன்னு சொல்லி ஒருவேளை நீங்க புலம்பிக் கொண்டு இருக்கலாம். ஆண்டவர் சொல்றாரு, நான் இருக்கேன் உனக்கு, நான் உன் பக்கத்தில் இருக்கிறேன், ஏதோ உன்னை வந்து சும்மா விட்டுட்டு போகிறது அல்ல, நான் உன்னை வலதுகையை பிடிச்சு சொல்றேன், பயப்படாத. உன் வலதுகையை பிடிச்சு நான் சொல்றேன். உன்னை உற்றார் உறவுகள் உங்களை விட்டு விலகி போயிருக்கலாம், இல்ல உங்களை கஷ்டப்படுத்தி இருக்கலாம், உங்களை பலவீனப்படுத்தி இருக்கலாம், அது நிமித்தமா நீங்கள் கலங்கி போயிருக்கலாம், எனக்கு யாரும் வேண்டாம் என்று ஒதுக்கி இருக்கலாம். உங்களை பார்த்து ஆண்டு சொல்றாரு, நான் உன் வலதுகையை பிடித்து சொல்றேன், பயப்படாத. நீ பயப்படாத. ஏன் பயப்படாத அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லி அப்போடு முடிக்கல, நான் உனக்கு துணை நிற்கிறேன். ஏன்னா மனுஷன் துணை நிற்கிறேன்னு சொல்லிட்டு துணை நிற்க மாட்டாங்க. ஒரு இடத்துல சொல்லிட்டு மறு இடத்துல போய் நம்மளை பத்தி தூசணமா சொல்லிட்டு போயிடுவாங்க. ஆண்டவர் சொல்றாரு, நான் உன்னை விட்டு விலக போவதில்லை, நான் உன்னை விட்டு தூரமா போவதில்லை, அதனால நீ பயப்படாதன்னு சொல்லிட்டு அவர் சரி மற்றவர் போல குழந்தை எப்படி பயந்து அழும்போது பயப்படாத அழாதன்னு சொல்லி ஆறுதல் படுத்திட்டு போயிடுறாங்க. அப்படி இல்லை, அவர் உன்னுடைய வலது கரத்தை பிடித்து அவர் துணை நிற்கிறாராம். உன்னை உறவுகள் சுற்றி உங்களை அசிங்கப்படுத்தலாம், ஆனா நான் சொல்றேன், உன்னுடைய கரத்தை நான் பிடிச்சிருக்கிறேன், நீ கலங்காத. நீ நினைச்ச காரியங்கள் எல்லாம் இந்த அதிகால வேலையில நிச்சயமா நடக்க போகுது. உங்க வாழ்க்கையில நீங்க எதிர்கொண்டு இருக்கிற எல்லா நன்மைகளையும் இந்த காலை வேலையில என் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து உங்கள் வாழ்க்கையில அப்படியே செய்ய போறார் பாருங்க. ஏன்னா ஒரு விஷயம் மாத்திரம் நான் சொல்றேன், இதெல்லாம் நடக்குமா, என் வாழ்க்கையில எப்படி நடக்கும்? நீங்க சொல்லிட்டு போயிரு தம்பி, என் வாழ்க்கையில அநேக பிரச்சனைக்கு எனக்கு தான் தெரியும், அதுல இருந்து மேல வருகிறதுக்கு எனக்கு வழி சுத்தமா தெரியல அப்படின்னு ஒருவேளை நீங்க புலம்பி கொண்டு இருக்கலாம். சொல்றாரு, நானே வழியும் சத்தியம் ஜீவனமா இருக்கிறேன். அவர் தான் வழி. அவர் வழியை உங்களுக்கு வழியை உண்டாக்குவார் பாருங்க. ஏன்னா அந்த வழி தெரியாது இருக்கிற, அந்த பிரச்சனை வெளியே வர முடியாதபடி போராடி கொண்டு இருக்கிற உங்களை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, கவலைப்படாத, நான் உனக்கு வழியும் சத்தியம் ஜீவனமா இருக்கேன். இன்னொரு காரணம் சொல்றாரு, நீ வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறியா, நீ என்னிடத்துல வா, நான் உனக்கு இளைப்பாறுதலை கொடுக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். என்னன்னா வருத்தம் பாரம் வந்து ஒரு மனுஷனை சரீரத்துல சேதப்படுத்தாது பாருங்க. கஷ்டம் சரீரத்துல வராது, அந்த சரீரத்துல கஷ்டத்தை
அனுபவிக்கல, மனசுக்குள்ள அனுபவிப்போம். மனசு யாரிடத்திலுமே சொல்ல முடியாது பாருங்க. ஒரு கஷ்டம் வந்துச்சுன்னா மற்றவர்களுக்கு சொன்னா இவர்கள் என்னை ஏளனமா பார்ப்பார்களே, ஏளனமா என்னை ஏசுவார்களே, என்னை ஒரு மாதிரி பார்த்துட்டு என்னை அசட்டை பண்ணுவாங்கன்னு சொல்லி மனசுக்குள்ள வச்சுட்டு அவன் போராடி கொண்டிருக்கிறான். ஒவ்வொரு நாளும் படுக்கும் பொழுதும் எழுந்திருக்கிற பொழுதும் அவன் வாழ்க்கையில போகும் பொழுதும் வரும்பொழுதும் அநேக பிரச்சனைகளை அவன் சூழ்ந்து சுமையாய் சுமந்து கொண்டிருக்கிறான். ஆண்டவர் சொல்றாரு, இந்த காலை வேளையில என் அன்பு உறவர்களே, உங்களை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிற நம்மை ஆண்டவர் இந்த நாளில உங்களுடைய எல்லா பாரம் எல்லா பிரச்சனைகளையும் அவர் எடுத்துக்கொண்டு அவர் உங்களுக்கு ஒரு பெரிய சமாதானத்தை கொடுக்க போகிறார். இந்த பழைய அதாவது ரொம்ப வயதானவர்களுக்கு தெரியும், ஊர் எல்லையில சுமை தாங்கின்னு ஒண்ணு வச்சிருப்பாங்க. சுமை தாங்கி எதுக்குன்னு அப்பெல்லாம் வாகனத்துல போறதுக்கு வழி கிடையாது. சுமையை தலைமையில சுமந்து ஒரு ஊர்ல இருந்து இன்னொரு ஊருக்கு கொண்டு போவாங்க. கொண்டு போயிட்டு போகிற வழியில அவங்களுக்கு அதிகமான பாரம் அவங்க தலையில இருக்கிறதால அதை இறக்கி வைப்பதற்கு ஒரு சுமை தாங்கி கல் என்று ஊர் எல்லையில இருக்கும். அவர்கள் என்ன பண்ணுவாங்க, அந்த கல்லு மேல இவருடைய சுமைகளை இறக்கி வச்சுட்டு கொஞ்ச நேரம் இளைப்பாரிட்டு பிறகு அந்த சுமையை மறுபடியும் அவர் தலைமையில ஏற்றிக்கொண்டு மறுபடியும் நடந்து அவங்க போக வேண்டிய இடத்துக்கு போய் சேருவாங்க. ஆனா நான் இங்க உங்களுக்கு சொல்லுகிற இந்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உங்கள் வாழ்க்கையில இருக்கிறதான சுமைய அவர் கொஞ்ச நேரம் இறக்கி மேல வச்சுட்டு நீங்க போங்க அப்படின்னு சொல்லல. உங்க மேல இருக்கிற எல்லா சுமைகளையும் எல்லா பாரங்களையும் எல்லா பிரச்சனைகளையும் அவர் மீது நீங்கள் இறக்கி வைக்கும்போது அவர் நித்திய சமாதானத்தை, நித்திய சந்தோஷத்தை, நிறைவான மகிழ்ச்சியை அவர் நம் வாழ்க்கையில கொடுக்கிறவரா இருக்கிறார். இந்த காலை வேளையில நீங்க ஒரு வேளை யாரிடத்திலும் சொல்ல முடியாத கஷ்டங்களுக்குள்ள இருக்கிறாங்க. எல்லா மனுஷனுக்கும் கஷ்டம் உண்டு, யாரும் கஷ்டப்பட இல்லைன்னு சொல்லவே முடியாது பாருங்க. பூமியில பிறந்த எல்லா மனிதனுக்கும் ஏதோ ஒரு வழியில அவர்களுக்கு ஒரு பிரச்சனை இருக்கும். குடும்பத்துல ஏதோ ஒரு சின்ன பிரச்சனையா இருக்கலாம், பிள்ளைகளை குறித்து பிரச்சனையா இருக்கலாம், மனைவி குறித்து ஒரு பிரச்சனையா இருக்கலாம், அவர்கள் அது நிமித்தமா சமாதானத்தை இழந்து போயிருக்கலாம். ஆனா ஆண்டவர் இந்த நாள்ல சொல்றாரு, அவரிடத்துல வந்தவர்கள் வெறுமன போனதா சரித்திரமே கிடையாது. அவரை நம்பினவர்களை அவர் ஒரு நாளும் அவர் வெட்கப்பட விடுகிற தேவனே கிடையாது பாருங்க. அவரை நம்பிட்டா போதும். எங்க தம்பி காலையில இதை சொல்றான், எனக்கு பிரச்சனை இருக்குதான், நான் போய் அங்க சொல்ல முடியாது, அவன்கிட்ட கேட்க எனக்காக சௌமானு கூட சொல்ல முடியாது. அந்த அளவுக்கு பெரிய பிரச்சனை மனசுக்குள்ள இருக்கு. ஆனா நான் இந்த இடத்துல இருந்தேன்னு அவங்க கேட்கிறான்னு, நீர் என் குடும்பத்துக்கு எனக்கு நீ ஒரு பெரிய விடுதலை கொடுப்பீங்களா, நான் உங்களை நம்புறேன்பா அப்படின்னு சொல்லி ஒரே ஒரு நம்பிக்கை வச்சா போதுங்க. இயேசுவின் மேல நிச்சயமா சொல்ல முடியும். நீங்க இந்த காலையில துவங்குகிற எல்லா வேலைகளும் உங்க வாழ்க்கையில வருகிற எல்லா நன்மைகளையும் இந்த நாளில நீங்கள் சுதந்திரித்து கொள்ள முடியும். இந்த நாள்ல ஒரு பெரிய சமாதானத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். ஏன்னா இந்த காலை வேளையில இந்த பகுதியில இப்படிப்பட்ட கூட்டத்தை வைக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் எங்கள் மனதில் ஏவி எங்களுக்கு சொல்லி, நீ போ இந்த இடத்துல ஒரு கூட்டத்தை வை, என் ஜனம் என்னுடைய பிள்ளைகள் இப்படிப்பட்ட பிரச்சனையில வாழ்ந்து கொண்டிருக்காங்க, அவர்களுக்கு நான் விடுதலை கொடுக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன், நீ போ. ஏன்னா அவங்களால வர முடியாது, அவர்கள் அந்த இடத்துக்கு வர முடியாது. ஆனா நீ சபையை கொண்டு போய் தெருவில் நிப்பாட்டு. இந்த தெருவில் நிப்பாட்டி எனக்கு இந்த அதிகால வேளையில அவர்கள் எழுந்திருக்கும் போது ஒரு நல்ல வார்த்தைகள் அவர் காதுகளில் கேட்கட்டும் என்று சொல்லி ஆண்டவர் இந்த கூட்டத்தை வச்சிருக்க. அவர் தான் உங்களை பார்த்து சொல்றாரு, கவலைப்படாதீங்க, உன் தேவனாய் இருக்கிற கர்த்தர் நான் உன் வலதுகையை பிடித்து சொல்றாரு, பயப்படாத, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொல்லுகிறார். ஓ, கர்த்தர் இந்த நாளில உங்களுக்கு அவர் துணை நிற்க போகிறார். நீங்கள் செய்கிற எல்லா வேலைகளிலும், நீங்கள் செய்கிற எல்லா காரியங்களிலும் அவரே உங்களுக்கு துணையா இருக்க போகிறார். நீங்க அதுக்கு ஒன்னே ஒண்ணு சொல்லணும், ஒன்னே ஒண்ணு செய்யணும். இசப்பா, இந்த காலை வேலையில அந்த தம்பி இங்க சொன்னா, அந்த அண்ணன் இங்க சொன்னாரு, நான் இன்னைக்கு உங்களை முன்ன வச்சு இந்த வேலையை நான் செய்யறேன், உங்களை இயேசுவே உங்களை நிறுத்தின வேலை, இந்த காரியத்தை நான் செய்ய போறேன், நீர் எனக்கு ஒத்தாசை செய்யுங்க, நீ எனக்கு உதவி செய்யுங்க, நான் உங்களை நம்பி இருக்கிறமான்னு சொல்லி இந்த நாளில நீங்க அப்படி கேட்பீங்கன்னா நிச்சயமா நான் சொல்ல முடியும், உங்களுக்கு விரோதமா எழும்புகிற எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும். உங்களுக்கு விரோதமா 1000 10,000 பேர் எழும்பி நின்று உங்களுக்கு விரோதமா நின்றாலும் இயேசுவின் நாமத்துல அது நடக்காது. ஏன்னா என் தெய்வம்
இன்றைக்கு உங்களோடு இருந்து ஒரு பெரிய காரியத்தை செய்ய போகிறார். அவர் சொல்லுகிறார், பயப்படாத, நான் உனக்கு துணை நின்று இருக்கிறேன். பயப்படாத, நான் இந்த காலை வேளையில உன்னோடு கூட இருக்கிறேன். உன்னோடு கூட இருந்து நான் உனக்கு ஒரு பெரிய காரியங்களை செய்ய போகிறேன் என்று கர்த்தர் இந்த காலை வேளையில உங்கள் காதுகளில கேட்க நல் வார்த்தைகளை பேசியிருக்கிறார். உங்களுக்காக நான் ஜெபிக்க போகிறோம். உங்களுக்காக நாங்கள் ஜெபிக்க போகிறோம். இருக்கிற இடத்துல ஆண்டவரே, எனக்கு என் வாழ்க்கையில் இப்படிப்பட்ட பிரச்சனைலாம் இருக்குது. இந்த வேலையில நானும் உங்களை நம்புறேன். இந்த பிள்ளை, இந்த தம்பி ஜெபிக்கும் போது நானும் உங்களோடு சேர்ந்து கேட்கிறேன். நீ எனக்கு அப்படியே செய்கிறதுக்காக எனக்கு நன்றின்னு சொல்லி இருக்கிற இடத்துல நீங்க ஆண்டவரை நோக்கி பார்ப்பீங்கன்னா நிச்சயமாகவே இந்த நாள் உங்களுக்குரிய நாளாய் மாறும். இந்த நாள் மாத்திரமல்ல, உங்கள் வாழ்நாள் முழுக்க ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உங்களுக்கு நன்மையும் சுகமும் ஆரோக்கியமும் மகிமையும் செய்ய அவர் வளமுள்ள தேவனா இருக்கிறார். ஓ, உங்களுக்காக ஜெபிக்கிறோம். ஓ, தேங்க் யூ ஜீசஸ். அப்பா, நன்றியோடு துதிக்கிறையா. என் அன்பு உறவுகளுக்காக நான் ஜெபிக்கிறேன். இந்த காலை வேளையில ஓ நல்ல வார்த்தைகள் ஆண்டவரே, இந்த வார்த்தைகள் இவர்கள் கேட்கும்படியா நீ செய்த நல்ல தயவுக்காய் மக்கள் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, பிள்ளைகள் எதற்கெல்லாம் ஏங்கி இருக்கிறார்களோ, எதற்கெல்லாம் விரும்பி இருக்கிறார்களோ, எதெல்லாம் நடக்கணும்னு ஆசைப்பட்டிருக்காங்களோ, இயேசுவின் நாமத்துல எல்லாம் நடக்கட்டும் என்று ஜெபிக்கிறேன். அவங்க வாழ்க்கையில வந்து சேர வேண்டிய எல்லா நன்மைகளும் இயேசுவின் நாமத்துல வந்து சேரட்டும் என்று ஜெபிக்கிறையா. அப்பா, அவங்க வாழ்க்கையில நன்மையும் கிருபையும் அப்படியே நடக்கட்டும் என்று ஜெபிக்கிறேன். காலை வேலையில வேலைக்கு கடந்து போகிற அன்பு சொந்தங்களை கருத்துல ஒப்பு கொடுக்கிறேன். அவர்கள் வேலை ஸ்தலத்துல ஒரு பெரிய மேன்மையை கொடுங்க, ஒரு பெரிய சமாதானத்தை கொடுங்க, அவர்களுக்கு ஒரு பெரிய வெற்றி கொடுங்க. ஓ, வேலை ஸ்தலத்துல ஒரு உயர்வெளி கட்டணப்படியா ஜெபிக்கிறையா. ஆண்டவரே, படிப்பு எக்ஸாம் எழுத போகிற அன்பு பிள்ளைகளுக்காக நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, இந்த நாள் கடைசி எக்ஸாம் எழுத போகிற பிள்ளைகளை ஒரு விஷயம் ஓ இவர்கள் கருத்துல ஒப்பு கொடுக்கிறேன். அவர்கள் நல்ல முறையில எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ண தேவன் கிருபை செய்யும்படியா ஜெபிக்கிறேன். ஞானத்தினாலும் கிருபையினாலும் பிள்ளைகளை நீர் நிரப்பும்படியா ஜெபிக்கிறையா. அப்பாவை துதிக்கிற வாலிப ஆண் பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, வாலிப பிள்ளைகளை ஒரு விஷயம் நீங்க கண்ணோக்கி பாருங்க, அவர்களை நீங்க பாதுகாத்துக் கொள்ளுங்கப்பா. தாய் தகப்பனுக்கு கீழ்ப்படுகிற பிள்ளைகளாய் இயேசுவின் நாமத்தில் இருக்கட்டும் என்று ஜெபிக்கிறையா. அப்பா, விசேஷ விதமா வாலிப பெண் பிள்ளைகளுக்காக நாங்க ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, அப்பா, ஒரு விஷயம் அந்த பிள்ளைகளை கண்ணோக்கி பாருங்க. ஆண்டவரே, பெற்றெடுத்த தாய்மார்கள் தகப்பன், ஆண்டவரே, என் பெண் பிள்ளையை நான் எப்படி கரை சேர்ப்பேன் என்று தெரிய, என் பிள்ளை போகும்போது வரும்போது அவர் பாதுகாப்பாய் போகிறாளா வருகிறாளா என்று ஓ பெரிய ஒரு பயத்துக்குள்ளாய் அப்பா பிள்ளைகள் வாழ்ந்து கொண்டிருக்கிற இயேசுவின் நாமத்துல இங்க இருக்கிற இந்த பகுதியில் இருக்கிற எல்லா வாலிப பெண் பிள்ளைகளை நீங்க தொடுவீராக. அவர்கள் விசேஷித்த பாதுகாப்பின் கருத்துக்குள்ளாக வைக்கிற பிள்ளைகள் எங்கு போனாலும் எங்கு வந்தாலும் தெய்வீக பாதுகாப்பு இயேசுவின் நாமத்தில் இருக்கட்டும் என்று ஜெபிக்கிறையா. பாணி பாதுகாத்துக் கொள்ளுங்க. இடம் முழுக்க, இந்த பகுதி முழுக்க ஆண்டவரே, இப்பொழுது உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறையா. இயேசுவின் நாமத்துல இந்த இடத்துல ஒரு பலவீனமும் நடக்க கூடாது. எல்லாம் பலனா இருக்கணும், எல்லாம் ஆரோக்கியமா இருக்கணும், எல்லாம் சுகமா இருக்கணும். நீர் அப்படியே நடத்துங்கப்பா. ஆண்டவரே, இந்த காலை வேளையில உங்க இருதயம் எவ்வளவு பெரிய நன்மையினால இருதயமா இருக்குதுப்பா. ஜனங்களை எவ்வளவா நீங்க நேசிக்கிறீங்க அப்பா. எங்க அன்பு உறவுகளை நீங்க எவ்வளவா நேசிக்கிறீங்க. உமக்கு நன்றி. சத்தத்தை கேட்ட எல்லாரையும் நீங்க ஆசீர்வதிங்கப்பா, நீங்க ஆசீர்வதிங்கப்பா. பிள்ளைகளை ரத்த கோட்டைகளாய் மூடி மறைத்துக் கொள்ளும், வழி நடத்துங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே. ஆமென், ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென், ஆமென், ஆமென். நண்பர்கள் யாவருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் மறுபடியும் இவ்வாழ்த்துக்களை ஸ்தோத்திரங்களை எடுக்கிறோம். தொடர்ந்து நாங்கள் உங்களுக்காக இந்த பகுதிக்காக ஜெபிக்கிறோம். கர்த்தர் நிச்சயமாகவே உங்க வாழ்க்கையில எல்லாவற்றும் நன்மையாய் முடிசூட்ட அவர் வாழ தேவன் நடத்துகிறார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்கள். God bless you. God bless you.